ஒருவனுடைய சொந்த அண்ணன் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டான். அது தனக்கு தொல்லையாக நினைத்து அவனை வெறுத்து ஒதுக்குகிறான் தம்பி. ஆனால் அவனோ தன் தம்பியிடம் பாசத்தை மட்டுமே செலுத்துகிறான். அந்த அண்ணன் என்ன ஆனான்? தம்பிக்கு நேர்ந்த குற்ற உணர்ச்சி என்ன? இதில் ஆவியும் அமானுஷ்யமும் எங்கிருந்து வந்தது பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். கதையினுடைய தலைப்பு தம்பி. டாக்டர் அவனிடம் சொல்லி கொண்டிருந்தார். நீங்கள் உங்கள் பிரச்சனையை என்னிடம் தெளிவாக சொல்லலாம். நான் இவ்விஷயத்தில் முறையாக படிப்பு படித்தவன். 20 வருடங்களாக இந்த துறையில் இருக்கிறேன். இதுவரை 1000 பேரையாவது முழுமையாக சரி செய்திருப்பேன். ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் உதவ முடியும். நான் உங்கள் ரட்சகன். இப்போது என்னை தவிர வேறு யாருமே உங்களுக்கு உதவ முடியாது. மேலும் நாம் 2 பேருமே படித்தவர்கள் என்றேன். ஆங்கிலத்திலேயே பேச ஆரம்பித்தமைக்கு 2 காரணங்கள். அவன் ஆங்கிலத்தில் பேசினால் உளர மாட்டான். அந்த மொழி நாவுக்கு இன்னமும் சரியாக பழக்கம் இல்லாத காரணத்தால் யோசித்து நிதானமாகத்தான் பேசுவான். மேலும் ஆங்கிலம் இந்திய சூழலில் அறிவுபூர்வமாக பேசுவதாக உணர்வையும் அளிக்கிறது. ஆமாம் டாக்டர், உங்களை பார்த்ததுமே எனக்குமே முழு நம்பிக்கை வந்துவிட்டது என்றான் சரவணன். உங்களிடம் நான் மனம் விட்டு பேச முடியும். அவன் தலையை பலமுறை கைகளால் வாரிக்கொண்டான். அது அவனுடைய பழக்கம் போலும். பொதுவாக சுறுசுறுப்பான லாவகமான அசைவுகள் கொண்ட இளைஞன். ஆமாம், கண்டிப்பாக. டாக்டர், உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கிறதா? நாம் நம்புவது இப்போது பிரச்சனை இல்லை இல்லையா? ஆமாம், சரியாக சொன்னீர்கள். நானே பேய்களில் இம்மி கூட நம்பிக்கை இல்லாதவன் தான். ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் ஆவிகள் வரும்போது புன்னகை செய்வேன். மனிதனுக்கு ஆவிகள் தேவை, இல்லாவிட்டால் வாழ்க்கையிலிருந்து கட்டுக்கோப்பான கதைகளை உருவாக்க முடியாது என்று நினைப்பேன். நான் ஷேக்ஸ்பியர் என்று என் நோட்டில் குறித்து கொண்டேன். ஆனால் என்னை ஆவி பற்றி கொண்டது. முதலில் இது எப்போ நடந்தது? 1.5 வருஷம் முன்பு. போன வருஷம் 22ஆம் தேதி அன்று நான் ஒரு சினிமா பார்க்க போனேன். என்ன சினிமா? அவன் லேசாக புன்னகைத்தான். நீங்கள் நினைப்பது மாதிரி பேய் சினிமாலாம் இல்லை, சமூக படம்தான். சரி, இரவில் என் அறையை நானே திறந்து உள்ளே படுத்துக்கொள்வது வழக்கம். நண்பர்களுடன் வெளியே சென்று தான் சாப்பிடுவேன். மது? இல்லை, எனக்கு அந்த மாதிரி பழக்கமெல்லாம் இல்லை. நான் வீட்டை நெருங்கும்போது எங்கள் காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு ஆள் இருட்டில் எனக்காக காத்திருப்பது மாதிரி இருந்தது. யாராக இருக்கும் என்று நினைத்தபடி அருகே சென்றேன். சற்று கூணலான ஆள். மிக அருகே செல்லும் வரை அது ஆள் மாதிரி தான் இருந்தது. நெருங்கி பார்த்தால் அது நிழல். என் வீட்டு முன் நின்ற குரோட்டன் செடியின் நிழல் சுவரில் விழுந்து கிடந்தது தான் அது. நிழல் அப்படி துல்லியமான வடிவமாக தெரிந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மனதின் படப்படப்பு குறைய வெகு நேரமானது. கதவு திறந்த அறைக்குள் நுழைந்து மின் விளக்கை போட்டேன். அப்போது வாசலில் நிழலாடியது. அந்த ஆள். அப்போதுதான் என்னுடைய மனம் அசைந்து விட்டது. யார் என்று எட்டி பார்த்தேன். அது நிழல்தான். என் அறை ஒளியில் நிழல் இடம் மாறியிருந்தது. சற்று ஆசுவாசம் கொண்டாலும் கூட மனம் படப்படவென்று தான் இருந்தது. கதவை சாத்தினேன். திரும்பினால் என் அறை மூலையில் அந்த ஆள். ஆ என்று அலறிவிட்டேன். வெளியே, அப்பா என்ன குமார் என்று கேட்டார். ஒன்றுமில்லை என்று சொன்னேன். அது கொடியில் மாட்டிய என் சட்டையின் நிழல்தான் என்று தெரிந்தது. அந்த ஆளின் உருவத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்ததே கிடையாது. நான் அன்று தூங்கி கொண்டிருக்கும் போது விழிப்பு வந்தது. நள்ளிரவு தாண்டி இருக்கும் வழக்கமான இரவின் ஒலிகள், ஃபேன் சுற்றும் ஒலிகள், மனம் மெல்ல மிதந்து மேலே வருமே, அந்த நேரம் என் அருகே ஒருவன் உட்கார்ந்திருப்பதை உணர்ந்தேன். கண்ணுக்கு தெரிய யாரும் இல்லை. ஆனால் அந்த உணர்வு தெளிவாக இருந்தது. இப்போது நீங்கள் என் அருகே உட்கார்ந்திருந்ததை என் மனம் உணர்ந்தபடியே இருக்கிறதே, அதே போல. ரொம்ப பயந்துட்டீங்களா? இல்லை, ரொம்ப நேரம் எனக்கு அது ஒரு கனவு மாதிரி தான் இருந்துச்சு. பிறகு பாய்ந்து எழுந்து விளக்கை போட்டேன். அறை காலி. உள்ளே பூட்டிய அறை. இருந்தாலும் இன்று எடுக்கெல்லாம் சோதனை போட்டேன். யாருமே இல்லை. அந்த உணர்வை விரட்ட எல்லா முயற்சிகளையும் எடுத்தேன். ஆனால் என் மனம் அவன் இருப்பதை தெளிவாக உணர்ந்தது. என் மனம் கலங்கிவிட்டது. வெளியே போய் திண்ணையிலே போய் படுத்தேன். அங்கே அந்த உணர்வு இல்லை. 1/2 மணி நேரம் அந்த உணர்வு என்ன என்று சிந்தித்தபடியே படுத்திருந்தேன். பிறகு மீண்டும் என் அறைக்கு வந்தேன். உள்ளே காலடி எடுத்து வைத்த போதே தெரிந்துவிட்டது அவன் உள்ளே இருக்கிறான் என்று. அன்று இரவு திண்ணையிலேயே படுத்திருந்தேன். விடியற்காலையில் தூங்கிவிட்டேன். காலையில் எழுந்தால் எல்லாம் கனவாக தோன்றியது. சிரிப்பு கூட வந்தது. அறைக்குள் போனேன். அங்கே எந்த உணர்வும் இல்லை.
மனம் செய்யும் மாயங்களை எண்ணி ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அன்றிரவு நான் சாப்பிட்டு விட்டு என் அறைக்கு போய் அமர்ந்ததுமே அந்த அருகாமை உணர்ச்சியை அடைந்தேன். அவன் என் மிக அருகில் இருந்தான். என்னை அவன் உற்று பார்த்து கொண்டிருந்தான். முதல் நாள் அறைக்குள் தான் அவனது ஈர்ப்புணர்வு தெரிந்தது. இப்போது மேலும் துல்லியமாக அவன் இருக்கும் இடமே தெரிந்தது. அதற்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்ததால் முதுகில் அவனது பார்வை உணர்ச்சியை உணர முடிந்தது. இந்த முறை எனக்கு ஒரு பிடிவாதம் ஏற்பட்டது. அந்த உணர்ச்சியை தெளிவாக ஆராய்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம். பலவிதமான சோதனைகள் செய்து பார்த்தேன். ஒரு மனிதனின் உடல் அங்கே இல்லை, அவ்வளவுதான். வேறு எல்லா உணர்ச்சிகளும் அப்படியே தான் இருந்தது. அவன் இருந்த இடம் வழியாக நடந்து போனேன். அவனை தாண்டும் போது அவன் எனக்கு விலகி இடம் கொடுப்பதை உணர்ந்தேன். எல்லாம் பிரமை என்று எனக்கு நானே மனதுக்குள் மந்திரம் போல சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தேன். அதற்கு ஓரளவு பயனும் இருந்தது. அதையே மேலும் உக்கிரமாக செய்தேன். கண்களை மூடிக்கொண்டு தியானம் போல அந்த வரியை சொன்னேன். அன்று இரவு அவன் அறைக்குள் இல்லை என்ற உணர்வை அடைந்தேன். அப்பாடா என்று ஆறுதலும், மீண்டு விட்டேன் என்று தெரிந்ததுமே என்ன அபத்தமான கற்பனை என்ற சிரிப்பும் கூட எனக்கு ஏற்பட்டது. இரவில் ஒன்றுமில்லை, மறுநாள் கூட ஒன்றுமில்லை. 3வது நாள் நான் அந்த அறைக்குள் அமர்ந்து வாசித்து கொண்டிருந்தேன். பிடிவாதமாக அந்த அறைக்குள்ளே இருந்து பார்த்தேன். அப்படித்தான் அந்த வேண்டாத உணர்ச்சியை ஒழிக்க முடியும். பேனா எடுத்து புத்தகத்தில் அடையாளம் வைக்க எண்ணி கையை நீட்டினேன். பேனா சற்று தூரத்தில் இருந்தது. சரி என்று அப்படியே விட்டுவிட்டு அந்த வரியை மீண்டும் படித்தேன். பேனாவை எடுக்க எண்ணி புத்தகத்தை மூடிவிட்டு எழப்போனவன் அப்படியே குளிர்ந்து அமர்ந்து விட்டேன். பேனா என் கை அருகே இருந்தது. இருங்கள், நீங்கள் சொல்ல வருகிறதை நான் புரிந்து கொண்டேன் டாக்டர். அது பிரமையாக இருக்கலாம் தான். நானே அறியாமல் எடுத்து அருகே வைத்திருக்கலாம். ஆனால் அதே சோதனையை நான் மீண்டும் நடத்தினேன். குறிப்பு புத்தகத்தை எடுக்க கையை நீட்டினேன். பிறகு வேண்டுமென்றே கண்களை திருப்பினேன். மீண்டும் பார்த்தபோது குறிப்பு புத்தகம் என் அருகே இருந்தது. வியர்த்தபடி வெளியே ஓடினேன். கால் போனபடியே சுற்றினேன். வெகு நேரம் எனக்கு எதுவுமே புரியவில்லை. மாலையில்தான் திரும்பி வந்தேன். அறைக்குள் போகவே பயமாக இருந்தது. திண்ணையிலேயே படுத்துக்கொண்டேன். எங்கள் தெரு அகலமானது, நல்ல காற்றும் வரும். களைத்திருந்ததனால் அப்படியே தூங்கிவிட்டேன். எதிர் வீட்டு நாய் என் அருகே கீழே படுத்திருந்தது. இரவில் என் அருகே யாரோ நிற்பதை உணர்ந்து கண் விழித்தேன். எழுந்து அமர்ந்தேன். அவன்தான். அவன் நிற்கும் உணர்வு, அவன் என் அருகே அமரும் உணர்வு, என் மார்பின் மீது பெரிய எடையை வைத்தது போல உணர்ந்தபடியே அப்படியே அசையாமல் படுத்திருந்தேன். அப்போது கீழே நாய் கனவு கண்டது போல எழுந்து அதன் உடல் அப்படியே நடுங்கி வளைந்தது. தலையையும் கண்களையும் தாழ்த்தி காதுகளையும் மடித்து வாலை காலுக்கு நடுவே அடக்கி முனகியது. என் அருகே வெற்றிடத்தை பார்த்து மெலிதாக ஊளையிட்டது. அப்படியே அழுதபடியே ஓடிவிட்டது. சிறிது நேரத்தில் மொத்த தெருவின் நாய்களும் ஊளையிட ஆரம்பித்தது. அந்த சத்தம் கேட்டதும் அப்பா கூட எழுந்து என்னடா என்று கேட்டார். நான் அசையாமல் படுத்திருந்தேன். ஏனோ கண்ணீர் மட்டும் கொட்டிக்கொண்டே இருந்தது. மறுநாள் நான் அப்பாவிடம் சொல்லிக்கொண்டு என் நண்பனின் அறைக்கு சென்று தங்கினேன். அவனிடம் ஒன்றுமே சொல்லவில்லை. அப்பாவிடம் சண்டை என்று அவன் நினைத்திருக்கலாம். 3 நாள் அங்கே சந்தோஷமாக இருந்தேன். சினிமாவுக்கு போனோம். சினிமா பற்றி அரட்டை அடித்தோம். 4ஆம் நாள் காலையில் தூங்கி கொண்டிருந்தேன். என் பெயரை சொல்லி யாரோ அழைத்தார்கள். ஆனால் குரலை நான் கேட்கவில்லை. கதவை திறந்தால் என் மார்பு அடைத்தது. அவன்தான். உருவமில்லாதவனாக இருப்பான் என்று நினைத்தவன் முழு உருவத்தோடு நின்றான். நான் கதவை மூட முயன்றேன். ஆனால் கைகள் செயலற்று இருந்தன. பிறகு மூச்சை திரட்டி மூடுவதற்குள் உள்ளே வந்து விட்டான். உரிமையாளரை பிரிந்து மீண்டும் சந்தித்தால் நாய்கள் கூத்தாடுமே, அதே போல என்னை சுற்றி அவன் தாவினான். நான் கால்கள் நடுங்க நாற்காலியில் அமர்ந்தேன். அப்போது முதல் முறையாக அவன் விரல்களை என் கைகளில் உணர்ந்தேன். குளிர்ந்த விரல்கள், குளிர்பதனம் செய்யப்பட்ட மீன்கள் போல வழுவழுப்பான சில்லிட்ட கை விரல்கள். அவை என் கால்களையும் கைகளையும் மாறி மாறி தொட்டன. பமரேனியன் நாய் மூக்கை வைத்து தீண்டுவது போல அவனது மூச்சு காற்றை என் மீது மிக துல்லியமாக உணர முடிந்தது. நண்பன் எழுந்து என்னாயிற்று என்று கேட்டான். நான் ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாம் பிரமை என்று என் மனதில் ஏதோ சிக்கல். நாளைக்கே நல்ல டாக்டரை பார்க்க போகிறேன் என்று சொல்லிக்கொண்டேன். அப்போது நண்பன் கொட்டாவி விட்டபடி சாதாரணமாக கேட்டான், யாரு வந்தது என்று. யாரும் இல்லை, ஏன் கேட்கிறாய் என்றேன் பதறிப்போய். அவனுக்கு ஆச்சரியம். நான் ஏதோ மறைக்கிறேன் என்று அவனுக்கு நினைப்பு. இல்லையே, நான் பார்த்தேனே. என்ன பார்த்தாய்?
நீ கதவை திறப்பதும் வெளியே யாரோ நிற்பதும் தெரிந்தது. யாரென்று தெரியவில்லை. ஒரு அசைவு. நான் சரியாக கவனிக்கவில்லை. அப்படி தூங்கிவிட்டேன். அதன் பிறகு நான் எதுவுமே கேட்கவில்லை. அதன் பிறகு அது என்னை விடவே இல்லை. நம்பவே முடியவில்லை. என் கூடவே மௌனமாக வருவான். என் தலை மயிரை கோதுவான். கைகளை தொடுவான். பல அனுபவங்கள். ஒருமுறை நான் பிரமை பிடித்து சாலையை கடக்கும்போது ஒரு லாரியில் அடிபட பார்த்தேன். என் கையை பிடித்து இழுத்து சாலையோரம் போட்டான். அதன் பிறகு மிகுந்த உணர்ச்சி பரவசத்தோடு என்னை முத்தமிட ஆரம்பித்தான். அழுகிறான் என்று பட்டது. அவனை என்னால் தவிர்க்கவே முடியவில்லை. அவனை நான் வெறுத்தேன், அருவறுத்தேன். அவனை துரத்துவதற்கு நான் சாவது மட்டுமே வழி என்று நினைத்து மேம்பாலத்தின் விளிம்பு வரை கூட போய்விட்டேன். அவனை என்னால் தாங்கவே முடியவில்லை. பல டாக்டர்களிடம் போய்விட்டேன். அவர்கள் எனக்கு நிறைய மருந்துகள் தான் தருகிறார்கள். மாத்திரைகளை சாப்பிட்டால் அவனும் நானும் அசையாமல் நாள் கணக்காக சேர்ந்தே உட்கார்ந்திருப்போம். அவ்வளவுதான். சரவணகுமார், 2 கேள்விகள். ஒன்று, ஏன் அதை அவன் அவன் என்றே சொல்லுகிறீர்கள்? அவன் தயங்கி பெருமூச்சு விட்டான். அவன் என்னை நெருங்கிய போதே அது எனக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் சில நாட்கள் கழித்துத்தான் உண்மையில் அதை நான் தெளிவாக உணர்ந்தேன். அது என் அண்ணா தான். இறந்து விட்டானா? ஆமாம், சின்ன வயதிலேயே. எனக்கு 8 வயது அப்போது. அவனுக்கு 12 வயது. அவன் மூளை வளராத ஒரு மனிதன். அவன் மீது பிரியம் வைத்திருந்தீர்களா? அவன் முகம் அப்படி விகாரமாக்கியதைக் கண்டு நானே அதிர்ச்சி அடைந்தேன். இல்லை, நான் அவனை வெறுத்தேன். வெறுப்பு என்றால் சாதாரணமான வெறுப்பு அல்ல. இரவும் பகலும் அவனை பற்றி வெறுப்புடன் நினைத்தபடியே இருப்பேன். என் உடம்பெல்லாம் எரியும். ஆரோக்கியமானவனா? ஆமாம், அவன் நன்றாக நடப்பான், ஓடுவான், பலசாலி. அவனுக்கு வெறி வந்தால் 2 பேர் சேர்ந்தால்தான் பிடித்து நிறுத்த முடியும். மிக குரூபியானவன். மண்டை ஒரு பக்கமாக சப்பி, ஒரு கண் வெளியே பிதுங்கி இருக்கும். தடித்த உதடுகளிலிருந்து எப்போதும் எச்சில் வழியும். வாயில் பெரிய மஞ்சள் நிற பற்கள். அதை விட அவனிடம் ஒரு நாற்றம் உண்டு, மோசமான நாற்றம். பேசுவானா? ஆமாம், சில சொற்கள். அம்மா, அப்பா, மீன், சோறு, இந்த மாதிரி. பிறகு அடிக்கடி ஒரு விசித்திரமான ஒரு சத்தத்தை எழுப்புவான். அதை விட அசிங்கமாக ஒரு சிரிப்பு உண்டு. இப்போது கூட அந்த சிரிப்பை என்னால் கேட்க முடிகிறது. உலகத்திலேயே அசிங்கமான ஒலி அதுதான். சரவணகுமார், ஏன் நீங்கள் அவனை அப்படி வெறுத்தீர்கள்? தெரியவில்லை. அவனை வைத்து என்னை பிற சிறுவர்கள் ஏளனம் செய்தார்கள். அது காரணமாக இருக்கலாம். அம்மா அவன் மீது உயிரே வைத்திருந்தாள். அவன் இறந்த மறுமாதமே அவளும் இறந்து போய்விட்டாள். இரவும் பகலும் அம்மா அவன் நினைப்பாகவே இருப்பாள். அதனால் கூட இருக்கலாம். ஆனால் எத்தனை வெறித்தாலும் அவனை என்னால் தவிர்க்க முடியாது. அவனை நான் விளையாட கூட்டிக்கு கொண்டு போக வேண்டும் என்று அம்மா கட்டாயப்படுத்துவாள். அவனும் என்னை விட்டு போகவே மாட்டான். அவனிடமிருந்து தப்பிக்க நான் ஓடுவேன், மரத்தில் ஏறுவேன், விடவே மாட்டான். அவனுக்கு உங்களை பிடிக்குமா? அவன் தலை தணிந்தது. பெருமூச்சுடன், ஆமாம், ரொம்ப 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 பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவன் என்னை விடாமல் கூடவே இருக்கிறான். என்னை இம்பி என்று கூப்பிடுவான். அப்போது முகமெல்லாம் சிரிப்பாக இருக்கும். அவனுக்கு எது கிடைத்தாலும் எனக்கு கொடுப்பான். நான் அவன் தொட்டதை தின்ன மாட்டேன். ஆனாலும் நேராக என்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுவான். நான் அவனை போட்டு அடிப்பேன், மண்ணை வாரி வீசுவேன், தள்ளி விடுவேன். என்ன செய்தாலும் ஒரு சிரிப்பு, பீ என்று ஒரு குரல். ஆனால் டாக்டர், இப்போதைய சூழ்நிலையில் நான் மட்டும்தானே இதை உணர வேண்டும். ஆனால் என் அருகே இருக்கும் பிறருக்கும் அவனை உணர முடிகிறது. நான் ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போய் குடும்ப அறைக்குள் உட்கார்ந்தேன். சர்வர் 2 தட்டுகளை கொண்டு வந்து வைத்தான். எனக்கு புரியவில்லை. தோசை சொன்னேன். 2 பேருக்குமே தோசையா என்கிறான். நான் ஒரு ஆள் தான் என்றேன். அப்படியானால் கை கழுவ போனவர் என்றான். யாரும் இல்லையே என்றேன். நீங்கள் 2 பேராக வருவது போல் இருந்ததே என்றான். கை கழுவும் இடத்தை போய் பார்த்துவிட்டு குழப்பமாக போனான். அதை விட என் அருகே அவனது குரலை பிறர் கேட்டு இருக்கிறார்கள். நான் அவன் குரலை கேட்க ஆரம்பித்து 1 வருடம் ஆகிறது. உளச்சிக்கல் உள்ளவர்கள் குரல்களை கேட்பது சாதாரணம்தான். பீ என்று ஓயாமல் கூப்பிடுவான், சிரிப்பான். ஆனால் என் அருகே வந்த என் அப்பாவின் நண்பர்களெல்லாம் அக்குரலை கேட்டு அரண்டு போயிருக்கிறார்கள். நீங்களே எப்படி பேசியிருக்கலாம் இல்லையா? இல்லை, என் வாய் அசையவில்லை. நானே அந்த குரலை கேட்டு நடுங்கி போயிருப்பேன். அப்போது சீனியர் டாக்டரிடம்
அவன் பேசிய டேப்பை போட்டு காட்டினேன். சிக்கலான விஷயந்தான் என்றார் டாக்டர். ஆனால் கண்டிப்பாக அவன் அதி புத்திசாலி, கற்பனை மிக்கவன். ஆகவே பிரச்சனையும் மிக சிக்கலாக இருக்கிறது. டாக்டர், நீங்கள் உங்கள் விளக்கங்களை சொல்லிப்படியே வாருங்கள் டாக்டர். நான் என் அணுகுமுறை சரியானு பார்க்குறேன். அந்த அம்மா செந்தில் அல்லாமல் வேறு உலகமே இல்லைன்னு வாழ்ந்திருக்காங்க. ஆகவே சரவணன் கோபமும் வெறுப்பும் கொண்டிருக்கிறான். செந்தில் இறந்தபோது அம்மாவும் சேர்ந்து இறக்கவே சரவணன் அதிர்ச்சி அடைந்திருக்கிறான். குற்ற உணர்ச்சி அவனை வதைத்திருக்கிறது. அடக்கி வைக்கப்பட்ட அந்த உணர்ச்சி ஒரு நாள் நிழலை பார்த்து பயந்தபோது வெடித்து விட்டது. சரவணனின் ஆழ்மனம் ரெண்டாக பிளந்து விட்டது. ஒன்று சரவணன், இன்னொன்று செந்தில். செந்தில் செய்கிற அத்தனையையும் செய்பவன் சரவணன் தான். ஆனால் சரவணன் அதை அறியறது இல்லை. நடப்பதைக் கண்டு அது அஞ்சுகிறது. சரி, எப்படின்னா அந்த நாய்கள் மனிதரின் உடல் மொழியை மிக மிக கூர்ந்து கவனிக்கும். சரவணனின் உடல் அசைவுகளை கண்டு நாய் குழம்பி போயிருக்கிறது. அவன் வேறு யாரோ என அது எண்ணி இருக்கலாம். அவன் பார்க்கும் இடத்தில் யாருமே இல்லை என்பதை கண்டு அது அஞ்சி இருக்கலாம். அவனது நண்பர்கள், சர்வர் எல்லாருமே இப்படி அவனது உடல் மொழி கண்டு குழம்பியவர்கள்தான். அந்த உடல் மொழி அத்தனை தத்ரூபமாக இருக்கும். காரணம், அது நடிப்பல்ல, மனதின் இயல்பான செயல்பாடு. சரி, எப்படி என்றால் அந்த குரல், இங்குதான் இந்த விஷயம் சிக்கலாகிறது. நோயாளி எப்போவுமே புத்திசாலியாகத்தான் இருப்பான். அத்துடன் அந்த மற்ற ஆளுமையை நம்பவும் பிறருக்கு நம்ப வைக்கவும் அவனை அறியாமலேயே விரும்பி உக்கிரமாக முயல்வான். அவனது ஆழ் மனம் அப்போது அதற்கு சாத்தியமான எல்லா திறன்களையும் கையாளுகிறது. அந்த குரல்கள் கண்டிப்பாக சரவணகுமாரின் தொண்டை தான் உருவாக்குகிறது. ஆனால் அவனது உதடுகள் அசைந்திருக்காது. உதடு அசையாமல் பேசும் கலையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் டாக்டர். சிறு வயதில் எப்போதோ சரவணன் அந்த கலை நிகழ்ச்சி ஒன்றை கண்டிருக்கலாம். அவன் அதை கற்காவிட்டாலும் அவன் ஆழ் மனம் அதை உள்வாங்கியிருக்கலாம். இப்போது அது கை கொடுக்கிறது. தெரியுமா, என் நோயாளி ஒருவர் சாதாரண கூலி தொழிலாளி. ஆனால் இந்த மனநோய் ஏற்பட்ட போது இன்னொரு மனம் சரளமாக உயர்தர ஆங்கிலத்தை பேசியது. அந்த ஆங்கிலத்தில் சிறுவயதில் ஏதோ அமெரிக்க பாதிரி பேசி அவர் சில நாட்கள் கேட்டிருந்திருக்கிறார். மனதின் திரள்கள் கடல் போன்றவை. நான் பெருமூச்சுடன் ஆமாம் என்றேன். என் ஊகங்களும் இது மாதிரி தான் இருக்கிறது டாக்டர். நீங்கள் அவனுக்கு தொடர்ச்சியாக உரையாடல் சிகிச்சை கொடுக்க வேண்டும். இல்லை டாக்டர், அவனை நம்ப வைக்க முடியாது. காரணம், அதற்கு எதிராக எல்லா நியாயங்களும் அவனிடம் இருக்கிறது. அது பற்றி குறைந்தது 2 நூல்களையாக அவன் படித்திருக்கலாம். அதை ஆவியென்றே எடுத்துக்கொண்டு சிகிச்சை செய்கிறது தான் நல்லது என்று கிளம்பினேன். நான் சரவணகுமாரின் அறையை நெருங்கிய போது நர்ஸ் பீதி அடைந்த முகத்துடன் வெளியே நின்றிருந்தாள். ஏன் இங்கே நிற்கிற? அவன் கூடவே உள்ளே இருக்கணும்னு தானே உங்ககிட்ட சொன்னேன் என்றேன் கோபத்துடன். சரவணகுமார் அன்று காலைதான் சிக்கல் சற்று அதிகமாகி அனுமதிக்கப்பட்டிருந்தான். இல்லை டாக்டர் என்றாள் அவள் நடுங்கியபடி. நான் அப்போதுதான் அந்த குரலை கேட்டேன். இம்பி இம்பி ஓடிபா. ஒரு கணம் என் நடுமுதுகை சிலிர்த்து விட்டது. அந்த குரல் முற்றிலும் புதிய குரல், மிக மந்தமாக ஒரு மூளையால் எழுப்பப்படும் குரல். உள்ளே யாருமே இல்லை டாக்டர் என்றாள் நர்ஸ் பீதியுடன். உள்ளே நுழைந்தேன். குரல் நின்றுவிட்டது. சரவணகுமார் நல்ல ஆழமான தூக்கத்தில் இருந்தான். அருகே போய் அவனை பார்த்தேன். பெருமூச்சுடன் ரிப்போர்ட்டுகளை பார்த்தேன். திரும்பும்போது அந்த சிரிப்பொலி கேட்டது. மந்த புத்திகள் மட்டுமே எழுப்பக்கூடிய ஒலி. சட்டென்று திரும்பி பார்த்தேன். சரவணகுமார் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனையே உற்று பார்த்தேன். சட்டென்று மா பா பி என்று மழலை குரல் கேட்டது சரவணகுமாரிடமிருந்துதான். ஆனால் அவனுடைய வாய் அசையவில்லை. உலர்ந்து ஒட்டியிருந்த உதடுகள் பிரியவில்லை. தூக்க மூச்சு தாளம் தவறவும் இல்லை. ஆனால் தொண்டை அசைந்தது. வித்தை காட்டும்போது குரல் வலை அப்படி அசைவதை கண்டிருக்கிறேன். நர்ஸிடம் நீங்கே இரு என்றேன். அவள் ஆழ போனாள். துணைக்கு ராஜனை வர சொல்கிறேன் என்றேன். சரவணகுமார் என் கைகளை எட்டி பற்றினான். டாக்டர், என்னால் முடியல, ப்ளீஸ் இதிலிருந்து என்னை மீட்டுருங்க. எந்த நேரமும் அவன் என் கூட இருந்துகிட்டே இருக்கான். தடவறான், முத்தம் கொடுக்குறான், மூச்சு விடுறான். டாக்டர் ப்ளீஸ், என்னால் அவனை தாங்கவே முடியல. குரல் கம்மி, அழ ஆரம்பித்தான். அவன் அழுது முடிக்க நான் காத்திருந்தேன். பிறகு, சரவணன், நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கேட்கணும். செந்திலோட பிரச்சனை என்னன்னு. அப்படின்னா இது என்னோட மனப்பிரமை இல்லையா?
இல்லை, உங்கள் கூட இருக்கிறது செந்தில் தான். நான் டாக்டர்கள்கிட்டையெல்லாம் பேசியாச்சு. சரவணகுமார் பெருமூச்சு விட்டான். நான் ஆங்கிலத்தில் தொடர்ந்தேன். அவனுடைய பிரச்சனை என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரவணன். அவன் உங்களை உயிர் போல நேசித்தவன். அவனை மாதிரி பிறவிகள் அன்பை காட்டினால் அது முழு அன்பாகத்தான் இருக்கும். சுயநலமோ பயமோ இருக்காது. அவன் உங்கள் கூடவே இருந்தான். நீங்கள் அவன் மீது அன்பு காட்டவில்லை. டாக்டர், நான் அவனை வெறுக்கிறேன். அவனை நினைச்சாலே அருவருப்பில் உடம்பு கூசுது. அவன் என்னை தொடுறதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. பார்த்தீங்களா, திரும்ப கிடைக்காத பிரியம்தான் செந்திலின் பிரச்சனை. அதுக்காகத்தானே அவன் உங்கள் கூடவே இருந்தான். அடி வாங்கினான், அப்படியெல்லாம் செஞ்சால் நீங்கள் அன்பாக இருக்கலான்னு தானே நினச்சான். இப்போது அவன் உங்கள் கூடவே இருக்கிறான். நீங்கள் உங்களுடைய வேலையெல்லாம் செய்கிறான். அவனது தவிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன செய்யணும்? நீங்கள் அவனை நேசிக்க வேண்டும். அது முடியாது டாக்டர். வேகத்தில் அப்படியே எழுந்து பிறகு அமர்ந்தான். அது மட்டும் என்னால் முடியவே முடியாது. அவனை நான் வெறுக்கிறேன். அருவருப்பான இந்த பிறவி, அவனது அந்த குமட்டும் நாற்றம், இருமுறை வாந்தி போல உலுக்கி கண் கலங்கி, இல்லை என்னால் முடியாது என்றான். யோசித்து பாருங்கள் சரவணன், அவன் செய்த தப்பு என்ன? வேண்டாம், அவனை என்னால் நேசிக்க முடியாது. நான் செத்தாலும் நேசிக்க முடியாது. நீங்கள் சாகத்தான் வேண்டி இருக்கும். டாக்டர், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் உண்மை. அவன் பொறுமை இழந்தால் உங்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் அவன் கையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. சரவணகுமார் பயந்து விட்டான். நான் என்ன பண்ணுறது? அவனை நேசியுங்கள். அவனிடம் அன்பாக பேசுங்கள். அவனை அண்ணா என்று கூப்பிடுங்கள். அவன் உங்களை தொடும்போது அருவருப்பும் கோபமும் கொள்ளாதீர்கள். முடிந்தால் அவனை திரும்பி தொட முயற்சி பண்ணுங்க. நீங்கள் அவன் மீது அன்பாக இருப்பதை அவன் உணரட்டும். அப்படின்னா அவன் திரும்பி போயிடுவானா? ஆமாம், அவனது ஆசையை நிறைவேறும்போது அவன் திரும்பித்தானே ஆக வேண்டும். அதுதானே இயற்கையின் விதி. என்னால் முடியாது டாக்டர். நான் அவனை அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். ஒரு கணம் கூட நான் அவனை மனுஷனாக நினச்சதே கிடையாது. முயலுங்கள், வேறு வழியே கிடையாது. மேலும் இது ஒரு பிராயச்சித்தமும் கூட. அவன் அதிருந்து எழுந்து, பிராயச்சித்தமா எதற்கு என்றான். நீங்கள் அவனை கிணற்றில் தள்ளிவிட்டதற்கு. வலிப்பு வந்தவன் போல உடல் சிதற அவன் நாற்காலியில் விழுந்து விட்டான். நான் எல்லாவற்றையும் தோண்டி துருவி அறிந்து கொண்டேன். உங்கள் அம்மாவுக்கும் இது தெரியும். அவங்களுக்கு தெரியும் என்பது உங்களுக்கும் தெரியும். சரவணன் திடீரென்று பெரும் கதறலுடன் அழ ஆரம்பித்தான். வெகு நேரம் அழுது மெல்ல விசும்பி ஓய்ந்தான். நான் ஏன் அப்படி செய்தேன்னே தெரியல. அவன் கிணத்துல எட்டி பார்த்தான். ஒரு நிமிஷம் என் சமநிலைமை போய்விட்டது. காலை தூக்கி தள்ளிவிட்டு ஓடி வந்து விட்டேன். ஆழமான அமைதியுடன் சரவணன் சொன்னான். அவனது பிணம் வீட்டுக்கு வந்தபோது நான் சுவரோடு சாய்ந்து நின்று நடுங்கினேன். என்னால் அழவே முடியவில்லை. பலரும் என்னை சமாதானம் செய்தார்கள். அம்மா அதன் பிறகு படுக்கையை விட்டு எழவோ பேசவோ இல்லை. பல நாள் தயங்கிய பிறகு ஒரு நாள் அவள் அருகே போனேன். என்னை அவள் பார்த்ததுமே தெரிந்துவிட்டது அவளுக்கு எல்லாம் தெரியும் என்று. நீங்கள் செந்திலை நேசியுங்கள். உங்கள் அம்மாவுக்கும் அது பிடிக்கும். ஆமாம் என்றான் சரவணன் பெருமூச்சுடன். அடுத்த வாரம் நான் சரவணன் கூடவே இருந்தேன். அவன் அடைந்த உக்கிரமான வதையை உடனிருந்து கவனித்தேன். அவனால் செந்திலை நேசிப்பதற்கு முடியவில்லை. மலம் தின்ன பழகி கொள்வது போல இருக்கிறது என்று அவன் சொன்னபோது நானே அயர்ந்து போனேன். ஆனால் மனித மனத்தை ஏற்கும் பழகச் செய்ய முடியும். மெல்ல மெல்ல சரவணன் செந்திலை நெருங்க ஆரம்பித்தான். தனிமையில் இருக்கையில், அண்ணா நீ என் செல்லம், என் தங்கம் என்று மீண்டும் மீண்டும் கொஞ்சம் சொன்னேன். செயற்கையாக கொஞ்ச நாள் கூட மெல்ல மெல்ல மனம் அதை பற்றி கொள்ள ஆரம்பித்துவிடும். ஆனால் அது மிகவும் சிரமமானதாகவே இருந்தது. 2 நாள் அதை செய்யும் சரவணன் 3ஆம் நாள் முடியவில்லை என்று கதறுவான். மீண்டும் அதை செய்ய சொல்லுவேன். செந்தில் சரவணனில் இருக்கும்போது நான் அவன் அருகே அமர்ந்து பேசுவேன். செந்தில், சரவணனுக்கு உன்மேல் பிரியம். உன்னை அவன் செல்லமே என்கிறான். நீ நல்ல குழந்தை. சரவணனுக்கு உன்னை பிடித்திருக்கிறது. சரவணன் உனக்கு முத்தம் கொடுப்பான். அந்த மழலை குரலையும் குரல் சிரிப்பையும் கேட்கையில் எனக்கே என் சொற்கள் நான் செந்திலிடம்தான் சொல்லுகிறேன் என்று படும். மெல்ல மெல்ல மாறுதல்கள் தென்பட ஆரம்பித்தன. சரவணனின் முகத்தில் தெளிவு ஏற்பட்டது. செந்தில் கூடவே தான் இருக்கிறான். ஆனால் அவனை அந்த அளவுக்கு வெறுக்காததால் அது இப்போது தாங்கவே முடியாத நரகமாக இல்லை என்று சரவணன் சொன்னான். அவனது நாற்றம் மட்டும்தான் சிறிய அருவருப்பை அளிக்கிறது. ஆனால் அதுவும் முன்போல இல்லை என்றான். பழகுங்கள்,
செந்தில் மெல்ல உங்கள் மீது சலிப்பு கொள்ளுவான். உங்கள் பிரியம் உறுதியான பிறகு அவனுக்கு வேறு விஷயங்களில் ஆர்வம் திரும்பிவிடும் என்றேன். அண்ணா அண்ணா என்று மீண்டும் மீண்டும் அவனை கூப்பிடச் சொல்லி அதற்கு பயிற்சி அளித்தேன். இரவில் தனிமையில் சரவணன் மீண்டும் மீண்டும் அப்படி அழைப்பதை நான் ரகசியமாக போய் பார்த்து வந்தேன். 8 வாரங்களில் ஏற்பட்ட மாறுதல் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. டாக்டர் சிவ சண்முகம், இது ஒரு சாதனை தான் என்றார். சரவணனின் முகமும் உடலும் நன்றாக பொலிவு கொண்டன. தீராத தயக்கமும் தூக்கமும் போயிற்று. செந்தில் தன்னுடன் இல்லை என்பதை நன்றாக உணர முடிகிறது என்றான். அவன் இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ள மீண்டும் மீண்டும் முயன்றும் அவனை உணர முடியவில்லை என்று சொன்னான். ஒரு நாள் இரவில் தனியாக வெளியே போய் வந்தான். இருட்டிலும் தனிமையிலும் செந்தில் கூடவே இருக்கும் உணர்வு வருகிறதா என்று பார்த்ததாகவும் இல்லை என்றும் சொன்னான். அவனை டிஸ்சார்ஜ் செய்வதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். 6 மாதம் அவன் தொடர்ந்து அவதானிப்பில் இருக்க வேண்டும். மாத்திரைகளை சாப்பிட வேண்டும். அவனிடம் அது பற்றி பேசி கொண்டிருக்கும்போது, செந்திலை அவனால் இப்போது நேசிக்க முடிகிறதா என்றேன். ஆழமான அமைதிக்கு பிறகு சரவணன் சொல்ல முடியவில்லை டாக்டர். எனக்கு இப்போது அவன் மீது கோபமோ அருவருப்போ வருத்தமோ இல்லை. அவனை நினைக்கும் போது அப்பாடா, இனிமேல் ஒன்றுமில்லை, போய்விட்டான் என்று தான் தோன்றுகிறது. அவ்வளவுதான், அன்பு எல்லாம் இல்லை என்று தான் நினைக்கிறேன். என்னால் முடியவில்லை என்றான். ஏன் சரவணன் இன்னும்? எப்படி அதை நான் சொல்லுவேன்? அவன் குரூபி. என்னையும் அவனையும் ஒப்பிடவே முடியாது. ஆனால் எனக்கு உள்ளூர தெரியும் அவனும் நானும் ஒன்று என்று. புரியவில்லை. நான் ஒரு படம் என்று வைத்துக்கொள்வோம். அதே படத்தை நன்றாக கசக்கி விரித்தது போலத்தான் அவனது ரூப தோற்றத்துக்கு உள்ளே என்னுடைய முகமும் உடலும் ஒளிந்திருந்தது. அவன் பேசும்போதும் நடக்கும்போதும் என்னை ஏளனம் செய்வது போல் இருந்தது. என்னை அவமதிப்பது போல. இருங்கள், அவமதிப்பது அவனல்ல, வேறு யாரோ அல்லது வேறு எதுவோ. நான் மெல்ல, அத்துடன் அவனது களங்கமற்ற பிரியம், அதுவும் உங்களை அவமதிப்பது போலத்தான் என்றேன். அவன் சற்று அயர்ந்து விட்டான். மெல்ல சமனமடைந்து, உண்மை, அவனது இயல்பு என்னை மோசமான தந்திரக்காரனாகவும் குரூரமானவனாகவும் எனக்கு காட்டிவிட்டது. பெருமூச்சு விட்டபடி, டாக்டர், நேற்று முழுக்க இதைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஏன் இப்படிப்பட்ட பிறவிகள் பிறந்து நம் மீது இப்படி கணக்க வேண்டும்? இதற்கெல்லாம் என்ன பொருள்? மனித வாழ்க்கைக்கே என்ன பொருள் என்றேன் சிரித்தபடி. அன்றிரவு நர்ஸ் என்னை ஃபோனில் கூப்பிட்டாள். பாதி அலறலாக, டாக்டர் சரவணன், சீக்கிரம் ஓடிவாங்க என்றாள். நான் சரவணன் அறையை அடைந்தபோது உள்ளே உக்கிரமாக உரிமை கொண்டு செந்திலின் குரல் கேட்டது. அத்தனை கோபமாக குரலை நான் கேட்டதே இல்லை. நீ கெட்டம்பி, நீ கெட்டம்பி என்று அது வீறிட்டது. அறைக்குள் சரவணன் பற்களை கிட்டித்தபடி நெளிந்து கொண்டிருந்தான். கை கால்கள் வலிப்பு போல முறுக்கி நின்றது. நான் அவனை தட்டி உசுப்பினேன். சரவணன், சரவணன், இங்கே பாருங்க சரவணன். அவன் அறுபட்டு விழுவது போல விழித்தெழுந்தான். என்னை சிவந்த கண்களால் உற்று பார்த்தான். சட்டென்று என் கைகளை தாவி பற்றி, டாக்டர், டாக்டர், என்னை காப்பாத்துங்க. செந்தில். என்னாச்சு? செந்தில் என்ன? அண்ணான்னு சொல்லுங்க, அன்பா பேசுங்க. சட்டென்று சரவணனின் முகத்தில் வந்த உக்கிரமான வெறுப்பை நான் என்றுமே மறக்க மாட்டேன். அன்பாவா? அவங்கிட்டையா? என அவன் ஆவேசமாக எழுந்தான். நான் அவனை வெறுக்கிறேன். இனிமே என்னால் நடிக்க முடியாது. அவனை நான் வெறுக்கிறேன். அவனை நினைச்சாலே எருவெறுப்பாக இருக்குது. வெறுக்கிறேன். விழுக்கென்று உடம்பு உதற பின்னால் சரிந்து விழுந்து உடலை ஒரு முறை உலுக்கி அப்படியே தளர்ந்தான். சிஸ்டர், ஆக்சிஜன் சீக்கிரம் என்றேன். சரவணன் வாயோரம் சிறிதளவு ரத்தம். கண்கள் வெறித்திருந்தன. ஸ்டெத்தஸ்கோப்பை மார்பில் வைத்தேன். இறந்திருந்தான். நம்ப முடியாமல் மீண்டும் நாடியையும் இதயத்தையும் பார்த்தேன். ஆம், மார்பு நின்றுவிட்டது. உள நோய்களால் அபூர்வமாக சிலர் உச்சக்கட்ட மன உக்கரத்தில் இதயம் நின்று இறக்கக்கூடும். பெருமூச்சுடன் அவன் கண்களை மூடிவிட்டு எழுந்தேன். சிஸ்டர், அவன் அப்பாவுக்கு சொல்லிடுங்க, ஆறுமுகத்தை வர சொல்லிடுங்க என்று நர்ஸிடம் சொன்னேன். அவள் பீதியுடன் தலையாட்டிவிட்டு வெளியேறினாள். நான் அறையின் கழுவு தொட்டியில் கைகளை கழுவிவிட்டு முகம் துடைக்கும்போது என் உடலை குலுக்கி உதறச் செய்தபடி எழுந்த செந்திலின் அந்த மந்த சிரிப்பொலியை மீண்டும் ஒரு கணம் கேட்டேன். கதை நிறைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.